ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் ஹாரர் காமெடி படமாக வெளியான அபிகெயில். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தவங்க காமிக்கப்படுறாங்க. அவங்களுடைய பேர் தான் அந்த அபிகெயில். இந்த பொண்ணு யார் அப்படின்னா பெரிய பணக்காரன் வீட்டு பொண்ணு. இந்த பொண்ணை படத்துடைய ஆரம்பத்திலேயே எப்படியாவது கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு இவங்க அப்பா கிட்ட ஒரு $50 மில்லியன் எப்படியாவது வசூல் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் களத்தில் இறங்குது. இந்த பொண்ணு பேசிக்காக ஒரு பேலே டான்ஸரு. அந்த பேலே டான்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு படத்துடைய ஆரம்பத்திலேயே. அதை முடிச்சுப்புட்டு நேராக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போன உடனே இவங்க ஒரு பக்கம் வீட்டில் ஏறி குதித்து கடைசியாக அந்த பொண்ணை தூக்கிடுறாங்க. இப்போ நேராக தூக்கிட்டு தனியாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறாங்க. வந்தால் இந்த 6 பேர் இருக்காங்கல்ல, இந்த 6 பேரை முதல்ல இப்படி ஒரு கடத்தல் விஷயம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதைய மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாம்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள். அந்த ஆள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு 6 பேர் கொண்ட டீம் ஒன்று பக்காவாக ஃபார்ம் பண்ணி இந்த பொண்ணை தூக்குறோம். இந்த பொண்ணுடைய அப்பங்கிட்ட நேராக $50 மில்லியன் சார்ஜ் பண்ணுறோம், அப்போ தான் பொண்ணை கொடுப்போம் அப்படின்னு மிரட்டுறோம். அந்த ஆள் வேறு வழி இல்லாமல் பொண்ணு மேலே உயிரி வச்சுருக்காங்க இல்லையா, காசை கொடுத்தா ஆகணும். இப்போ இதில் கடத்தின அந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா, ஆளுக்கு $7 மில்லியன் வாங்கிக்கிட்டு போக மீதியை நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் பிளான் அப்படிங்கிற மாதிரி தான் இதை விஷயத்தையே இவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க. இப்போ பொண்ணை கூப்பிட்டு வந்தாச்சா, இப்போ ஆள் என்ன சொல்கிறான் இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சில விஷயங்கள் இங்கே பண்ணக்கூடாது. ஒரு கடத்தல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிறதுலையே டஃப்பான பார்ட் என்ன தெரியுமா? அந்த டஃபஸ்ட் பார்ட் எது அப்படின்னா அந்த கடத்தல், அதாவது அந்த ஆளை கடத்தி கொண்டு வந்து நம்ம ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது. அதை நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அழகாக பண்ணி முடிச்சிட்டீங்க படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துலையே. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் மாட்டுக்கு ரிலாக்ஸாக ஆளுக்கு இருக்கலாம். அந்த கடத்தப்பட்ட அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து ஒரு ரூமில் உட்கார வைங்க. பின்னாடி கைகள் 2ஐயும் ஹேண்ட் கஃப் பண்ணுங்கள். ஒரு ரூமில் அமைதியாக ஒரு பெட்டில் உட்கார வைங்க. யாராவது ஒருத்தர் அப்பப்போ பார்த்துக்கங்க. மீதி இருக்க 5 பேரும் போய் ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு, இந்த மேன்ஷன் நிறைய ரூம் இருக்குது, ஜம்முன்னு போய் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. அவங்க அப்போ மட்டும் வரட்டும். ஒரு நாள் கழித்து 24 மணி நேரம் கழித்து அவங்க அப்பனுக்கு கால் பண்ணலாம், விஷயத்தை சொல்லி காசை மட்டும் உஷார் பண்ணிட்டு ஆளுக்கு கிளம்பிடலாம். அவ்வளோதான் வேலை அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாப்புல. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது முதல் கண்டிஷனு. 2வது ஒரு ரூல் என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் நீங்களே 6 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக தெரியாத நபர்கள், எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தருடைய ஐடென்டிட்டியை இன்னொருத்தருக்கு ரிவீல் பண்ணாதீங்க. முகத்தை விடுங்க. எங்களுக்கு இதுதான் என்னுடைய உண்மையான பேர், உங்கள் எல்லாத்துக்குமே ஃபேக்காக தான் ஒரு பேர் கொடுத்துருக்கேன், ஆளுக்கு இதுதான் என் பேர், இதுதான் என் பூர்வீகம், நாங்கள்லாம் இங்கே தான் உட்காந்து இப்படிங்கிற இந்த பேக் ஸ்டோரி கதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. இதை உங்களுக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த காரணத்தை கொண்டும் கடத்திட்டு வந்தீங்களே இந்த அபிகெயில், அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. உங்களுடைய ஒருத்தருடைய பேர் கூட நாளைக்கு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா பொண்ணை கொண்டு விட்டதுக்கப்புறம் என்ன கடத்தினவங்களில் ஒரு பொண்ணுடைய பேர் தான், ஒரு பையனுடைய பேர் தான், அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி நாளைக்கு அவங்க அப்பன் பெரிய பணக்காரன் இல்லையா, போலீஸ் கிலீஸ்னு போய் பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு அப்படின்னா மொத்த பேர் மாட்டிப்பீங்க. அதனாலேயே இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்சிடென்ட்டு, ஜாகிரபி ஆஃப் தி ஆக்சிடென்ட்லாம் சொல்கிறத வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. தெரியுதா? நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க. 24 மணி நேரம் கழித்து நான் வர்றேன் திருப்பி. அதுக்கப்புறம் மீதி விஷயம் என்ன பிளான் பண்ணமோ அதை அடுத்தடுத்து அரங்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் கிளம்பிடுறான். இப்போ இவங்க எல்லாரும் சரி ஓகேப்பா அவ்வளோதான்ப்பா, அந்த பொண்ணை பத்திரமா இருந்தாலும் சொன்ன மாதிரி உட்கார வைங்க, ஆளுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க லைஃப்லேயே இவங்க பண்ண மிகப்பெரிய தவறு அந்த பொண்ணை கடத்தினது தான். இந்த பொண்ணை கடத்திட்டு வந்து காசு பறிக்கலாம்னு நினச்ச அந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருடைய உயிரையுமே காவு வாங்க போகுது அப்படிங்கிறது இதில் யாருக்குமே அந்த தருணம் வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை இயக்குனது மேட் அண்ட் டெய்லர் அப்படிங்கிற 2 இயக்குனர்கள். இவங்க தான் ரெடி ஆர் நாட் அப்படிங்கிற படம், ஸ்க்ரீம் 6ன்னு சொல்லி எக்கச்சக்கமான படங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இவங்க இயக்கின படங்கள், முக்கியமான படங்கள் நான் சொல்கிறேன். இது எல்லாம் இவங்க ஏற்கனவே இயக்கி சக்கப்போடு போட்ட படம். அந்த இயக்குனர்கள்கிட்ட இருந்து அடுத்து வெளியான படம் தான் இந்த அபிகெயில். இது ஒரு விஷயம். இன்னும் முக்கியமான ஒரு மேட்டரை இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். இதுவரைக்கும் ஏதோ நீங்கள் ரிவ்யூ போட்டிங்கிறனால தான் அந்த ரிவ்யூ வீடியோவே பார்த்தோம், இப்படி ஒரு படமே நான் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த படமே. இதை ஏன் சொல்ல வர்றேன்னா,
இந்த படம் என்ன ரேட்டிங் வாங்கியிருக்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணலாம். இந்த படம் என்னதான் கதைங்கிறத லைட்டாக ஒரு கிளான்ஸ் விட்டு போகலாமே அப்படின்னு எதையாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது எந்த இடத்துலையும் பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்காது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பொறுமையாக கேளுங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன, இல்லை விக்கியில் என்ன போட்டிருக்காங்க, இல்லை இந்த படத்துடைய ட்ரெய்லரு எதையாவது பார்க்கணும்னு நினச்சி பார்த்துறாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த படத்தில் இருக்க ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்டே ஒர்க் அவுட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷம் 2 மணி நேரத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு படம் தான் வச்சுக்கோங்களேன். இதில் 50-55 நிமிஷம் கழித்து இப்போ நான் சொன்ன மாதிரி எதையுமே பார்க்காம ஸ்ட்ரைட்டாகவே போய் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க, நம்ம ரிவ்யூ மட்டும் பார்த்து நம்பி போய் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தான் 55 நிமிஷத்தில் செம்மையான ஒரு ஜெர்க்கு கொடுப்பாங்க. ஒரு செம்மையான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது உண்மையாக ஒரு ட்விஸ்ட்டு தான், ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங் எலமெண்ட்டு தான். ஆனால் அதை ட்ரெய்லர்லேயே வச்சு விட்டாங்க இவங்க. ஏன்னா அதையும் வச்சா தான் அடுத்த கட்டத்துக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த பரபரப்பு ஆடியன்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ப்ரொடக்ஷன் டீமு ட்ரெய்லர் கட்லேயே அந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட்டு சர்ப்ரைசிங் எல்லாம் உள்ளே உடச்சி விட்டுருச்சு அங்கேயே. அதனால் தயவு செஞ்சு ட்ரெய்லரை பார்க்காதீங்க, வேறு எதையும் செக் பண்ணாமல் அப்படியே போய் பாருங்கள். அந்த 55 நிமிஷம் கழித்து அந்த ஜெர்க்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்க மாட்டீங்க இப்படி ஒரு சம்பவம் அந்த கதைக்குள்ளே இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் உடஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க இவங்க எல்லாரும் அப்படிங்கிற அந்த ஃபீலே நமக்கு அந்த சர்ப்ரைஸ் அங்கே ரிவீல் ஆனதுக்கப்புறம் தான் வரும். அதனால் எதையும் செக் பண்ணாமல் அப்படியே போய் பாருங்கள். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த படமே ஒரு நாள் நைட்டில் ஒரே ஒரு சின்ன ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட், ஒரு அட்மாஸ்பியர், ஒரு மேன்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அங்கே நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான். அதனாலேயே இதில் சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைனிங்குடைய ஒர்க்கு அட்டகாசமாக உட்காந்துருக்கு. ஆனாலும் ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கும் நிறைய இடத்துல இருக்குது. பொதுவாகவே ஹாலிவுட் படங்கள்லாம் எது செட்டு எது இவங்க ஸ்க்ரீனை கட்டி போட்டு அடித்தாங்கிறதே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த லேயர் பிரிஞ்சதே தெரியாமல் அந்தளவுக்கு ஸ்க்ரீனில் பிளெண்ட் ஆகி தான் உட்கார வைப்பாங்க காட்சிகளை. இதில் அந்த மேன்ஷனுங்கிற இடம், அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சில இடங்கள் எல்லாமே செட் ஒர்க்ஸ் தான். அதை சூப்பராகவே பண்ணியிருக்கு இந்த டீம். நிறைய விஷயம் ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுக்கு டெஃபினட்டாக ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது போக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய கதைக்களம் தான். ஸோ சினிமோடோகிராஃபரு அவர் லைட்டிங் பண்ண விதம், அவர் எந்த ஒரு டோனில் அந்த கதையை செட் பண்ணாரோ அந்த விதம், படத்துடைய எடிட்டிங்கு, படத்துடைய மியூசிக்னு சொல்லி பல விஷயங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்திருக்கு. ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த படம் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. யாருக்கிட்டையும் குறை சொல்ல முடியாது. மெலிசா பரேரா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, ஜோயின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. உண்மையை சொல்லணுன்னா படத்துக்கு அவங்க ஒரு முக்கியமான கதாநாயகின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரோலு. அந்த ஆர்டிஸ்ட்டு ஒரு பக்கம் ஒரு சாயலில் ப்ரொஃபைலாக பார்க்கும்போது நம்ம சமந்தா மாதிரியே இருக்காங்க ஆள். அதே மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட்டு பார்க்கும்போது நம்ம அமலாபால் மாதிரியே இருக்கிறாங்க. அது எனக்கு தான் அப்படி தோணுதா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வேணால் படத்தை பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் பல இடங்களில் அந்த ப்ரொஃபைல் சாயலில் சமந்தா மாதிரியே தான் இருக்காங்க ஆள். சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கதாபாத்திரத்தை. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, அந்த கதையில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும். மற்றபடி படத்தில் எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாகவே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீட்டாக இருந்தது. இந்த படங்கள் இவ்வளவு தான் இருக்கும், அந்த அளவுக்கு நீட்டான ஒரு எக்ஸிக்யூஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்மே இவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்குங்க, இன்னும் அதை சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம், ஏன் இந்த அளவுக்கு கொஞ்சம் செட்டிலாக பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த படத்திலேயே எக்கச்சக்கமான சம்பவத்தை பண்ணியிருக்கு இந்த டீம். ரத்த கலரியாகத்தான் இருக்கும். அருவருப்பான அது மாதிரி டிஸ்கஸ்டிங்கான காட்சி அமைப்பில் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் உள்ளே இருக்குது. தலையவே தனியாக பிடுங்கி போடுற அளவுக்கு சம்பவங்கள்லாம் உள்ளே இருக்குது. அவ்வளோ ஒரு கொடூரமான கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் ஸ்லாஷர் மாதிரி தான் இந்த படத்தை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதனாலேயே நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்ஸாகவோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸாகவோ இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்கறத தவிர்க்கவும். அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இருக்குது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த படம் இன்னுமே சூப்பராக போயிருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல். வழக்கமான ஒரு ஹாரர் ஸ்லாஷரோ இல்லை ஒரு ஹாரர் காமெடி படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. இவங்க ஹாரர் காமெடின்னு இருக்காங்க, காமெடியெல்லாம் பெருசாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்தில். ஆனால் அந்த ஹாரருங்கிற அந்த சைடில், அந்த அதர் சைட் ஆஃப் ஹாரர் ரொம்ப ப்ராப்பராகவே இந்த டீம் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இன்னுமே ரூம்ஸ் நிறைய இருந்து ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பரான கதைக்களமாக வந்திருக்கோம். இப்பயுமே என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் பொழுது போல அப்படின்னா தாராளமாக ஒரு தடவை வாட்ச் பண்ணலாம். என்ன பண்ணுறதுனே தெரியல, பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி இதில் செக்ஷுவலி எந்த ஒரு சைடுமே பெருசாக கிடையாது, எந்த ஒரு சீனுமே கிடையாது. ஆனால் ரத்தம் திரிக்கக்கூடிய கொடூரமான காட்சிகள்லாம் உள்ளே இருக்குது. இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பொழுது போலனா ஒரு தடவை தாராளமாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.